முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் இருந்தாரு. அவரு ரொம்ப வறுமையில இருந்தாரு. சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஒரு வேள சாப்பாடு கூட கிடைக்காம ரொம்ப வறுமையில இருந்தாரு. அவருக்கு வேல தரவுமே யாருமே முன் வரல. அவருமே எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. யாருமே வேல தர மாட்டேன்ட்டாங்க. அந்த சூழ்நிலையில அவர் வந்து சாப்பாட திருடி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு சில நாட்கள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, கையும் களவுமா மாட்டிக்கிட்டார். புடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சுட்டாங்க. போலீஸுமே அவர விசாரிச்சுட்டு ஜெயில்ல கொண்டு போய் அடைச்சுட்டாங்க. அவரால அந்த ஜெயில்ல இருக்க முடியல. ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. அங்கேருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு முறை தப்பிச்சு வெளிய வந்துட்டாரு. வெளிய வந்தபோது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுலபமா திரும்பவும் மாட்டிக்கிட்டாரு. மறுபடியும் கொண்டு போய் திரும்ப ஜெயில்ல போட்டாங்க. அவரு இதே மாரி பல முறை வந்து தப்பிச்சு தப்பிச்சு வெளிய வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஒவ்வொரு முறை தப்பிச்சு வெளிய வரும்போதுமே, மறுபடியும் பிடிச்சு கொண்டு போய் உள்ள போட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அவர் ஒவ்வொரு முறை தப்பிக்கும்போதும், அவர் தப்பிச்சதுக்காக அவரோட சிறை தண்டனை வந்து நீட்டிக்கப்படுது. இப்படியே பல வருடங்கள் வந்து அவரு சிறைச்சாலையிலேயே கழிச்சிடுறாரு. அப்புறம் பல வருடங்கள் கழிச்சு அந்த சிறைச்சாலையிலேருந்து விடுதலையாகி வெளியில வராரு. இப்பவும் பார்த்தீங்கன்னா, அவர் நிலைமை வந்து மாறவே கிடையாது. மறுபடியுமே ஒரு வேள சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. எவ்வளவோ ட்ரை பண்றாரு. யாருமே வேலை தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு கேட்ட உடனே, யாருமே அவர வந்து பக்கம் கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப புறக்கணிச்சிடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப ரொம்ப பசியால ரொம்ப மனம் உடைஞ்சு அப்படியே சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ சுத்திக்கிட்டு இருக்கும்போது, அந்த கிராமத்தில ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலோட பராமரிப்பு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பூசாரி வீடு வந்து அங்க பக்கமே இருக்கு. அந்த பூசாரி வந்து இவர பார்க்குறாரு. பார்த்துட்டு, "தம்பி என்னாச்சு? ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன்னு" சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அவருமே நடந்த கதையெல்லாம் சொல்றாரு. உடனே அந்த பூசாரி வந்து இவர கூட்டிட்டு போயிட்டு, "வாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுறாரு. சாப்பிட வச்சு நல்ல துணிமணிகள்லாம் குடுக்குறாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, "நானே உனக்கு ஒரு நல்ல வேலையா பார்த்து குடுக்குறேன்பா. நீ வந்து இங்கேயே தங்கிக்க. தங்கிட்டு இங்க இருக்கிற அந்த வேலையெல்லாம் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே அவருக்கு வந்து ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதி அடைகிறாரு. இப்படியே ஒரு சில நாட்கள் கழிஞ்சு போகுது. அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அவரு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிச்சு பார்க்குறாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அவரு வீட்ல ஒரு மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் இருக்கு. அதாவது வெள்ளியால செய்யப்பட்ட ஒரு மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் இருக்கு. அது அப்படியே அந்த நில ஒளியில அப்படியே மின்னிக்கிட்டு இருக்கு. அவரோட கண்ண பறிக்கிற மாரி மின்னிக்கிட்டு இருக்கு. அத பார்த்த உடனே அடுத்து எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாம, உடனே அந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட வந்து திருடிக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிர்றாரு. அந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. இப்போ வந்து அந்த ஸ்டாண்ட வந்து எங்க விக்கிறது அப்படின்னு வந்து இவருக்கு தெரியல. அத எடுத்துட்டு அப்படியே அங்க இருக்கிற கடைகள்லாம் அப்படியே போயிட்டுருக்காரு. ஒவ்வொரு கடையா போயிட்டுருக்காரு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே இவர் மேல ஒரு சந்தேகம் வந்துருது. சந்தேகம் வந்துட்டு போலீஸ்கிட்ட சொல்றாங்க. உடனே போலீஸுமே வந்து இவர பிடிச்சு விசாரிக்கிறாங்க. "இந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. இவர் வந்து முன்னுக்கு பின் முரணா வந்து பதில் சொல்றாரு. இந்த மாரி அவர் குடுத்தாருன்னு ஒரு டைம் சொல்றாரு. உடனே நான் வந்து சம்பாரிச்சு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை சொல்றாரு. இந்த மாரி இந்த பதில்கள்லாம் வந்து சரிப்படலன்னு சொல்லிட்டு, அவர புடிச்சு கொண்டு போய் அந்த பூசாரிகிட்டயே நிறுத்திடுறாங்க. அவர்கிட்ட நிறுத்திட்டு, இப்ப அந்த பூசாரிகிட்ட கேட்குறாங்க, "ஐயா இந்த மாரி இந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் வந்து நீங்க பரிசா குடுத்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. "அது உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட கேட்குறாங்க. உடனே அந்த பூசாரி வந்து இவர பார்க்குறாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே மரண பயம் அவர் கண்ல தெரியுது. ஏன்னா இப்ப மட்டும் அவர் வந்து இந்த மாரி திருடிட்டு போயிட்டாருங்க. நான் வந்து பரிசா ஒண்ணும் குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னா, அடுத்த செகண்டே இவர புடிச்சு கொண்டு போய் ஜெயில்ல போட்டுருவாங்க. இவர் மறுபடியும் சில வருடங்கள் வந்து ஜெயில்ல கழிக்கிற மாரி இருக்கும். அந்த பயம் அவர் கண்ல தெரியுது. இத உணர்ந்துகிட்ட அந்த பூசாரி வந்து சமாளிச்சு ஒரு மாரி சொல்றாரு. இந்த மாரி "நான் தாங்க இவருக்கு வந்து அந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட குடுத்தேன். கூடவே சில மெழுகுவர்த்திகளும் குடுக்கலான்னு நெனச்சேன். ஆனா அவரு வந்து வாங்காம போயிட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு, "இப்ப இந்த மெழுகுவர்த்திய குடுத்து விடுறேன்னு" சொல்லிட்டு சில மெழுகுவர்த்திகள கையில எடுத்து அவர்ட்ட குடுக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிர்றாங்க. உடனே அந்த மனிதர் வந்து அந்த பூசாரியோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. "ஐயா நான் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. உடனே அந்த பூசாரி வந்து அவர திட்டல, எதுவுமே சொல்லல. அவர எழுப்ப சொல்லி, "தம்பி இந்த மாரி நீ தப்பு செய்றது சகஜம் தான். மறுபடியும் இந்த மாரி எந்த தப்பும் செய்யாத. உனக்கு ஒரு வேலைய வாங்கி தரேன். நல்லபடியா ஒரு திருந்தி நல்ல மனிதனா வாழு" அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அவர அனுப்பி விடுறாரு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வினாடியிலிருந்து அந்த மனிதர் வந்து திருந்தி ஒரு நல்ல மனிதனா வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து அந்த மனிதர் வந்து எந்த ஒரு தப்புமே செய்யல. ஒரு திருந்தி நல்ல மனிதரா அவருடைய வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்காரு. இது போல தாங்க நம்ம பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல சிலர் வந்து செய்ற ஒரு சின்ன தப்ப நம்ம ரொம்ப பெரிதுபடுத்தி, ரொம்ப தண்டனை வந்து அவங்களுக்கு குடுத்துருவோம். இது வந்து அவங்க மனசுல ஒரு ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்த ஏற்படுத்திரும். இதனால பல பேர் வந்து தடமாறி அவங்க வாழ்க்கையே வந்து திசை தெரியாம போற வாய்ப்புகள் கூட இருக்கு. அதனால நீங்க எந்த ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழ வேலை செய்றவங்க ஒரு சில தப்புகள் செஞ்சா, அவங்கள கூப்பிட்டு சின்னதா கண்டிச்சு விடுங்க. மத்தபடி அவங்கள வந்து அவங்க ஒரு சின்ன தப்புக்காக ரொம்ப பெரிய தண்டனை, ரொம்ப அவங்கள மனசு புண்படுத்துற மாரி திட்டுறது, அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. இது வந்து அவங்க மனதில ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்த ஏற்படுத்திரும். நீங்க வந்து அவங்கள மன்னிச்சு, அவங்கள நல்ல விதமா அவங்கள ட்ரீட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அவங்க வந்து மறுபடியும் அந்த தப்ப செய்யாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அவங்க திருந்தி ஒரு நல்ல மனிதரா வாழ்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாவே அமையும். இது போலவே நம்ம எல்லாரையுமே அவங்க செய்கிற தவறுகள்லாம் மன்னிச்சு, அவங்க திருந்துறதுக்கான வழிய நம்ம ஏற்படுத்துனோம்னா, வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும். இது கரேஜ் டூ ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.